ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அந்த இளைஞனுக்கு எப்பவுமே நமக்கு மட்டும் கெட்டதே தான் நடக்குது, நமக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால அவன் அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தான். ஒரு முறை அவன் படிக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு நல்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாரு. சரி, அவர்கிட்ட போயிட்டு இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் ஆசிரியர்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றான். எனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது, இந்த வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல, எனக்குள்ள ஒரே நெகட்டிவ் எண்ணங்களா இருக்கு, அதன் மூலம் எனக்கு எப்பவுமே கெட்டதே நடக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா அந்த ஆசிரியர் கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னார். உனக்கு மட்டும் கெட்டதே நடக்குதா? சரி, அது எல்லாத்தையும் விடு. நான் ஃபர்ஸ்ட் வார்த்தைகளோட ஒரு மேஜிக்கை பத்தி உன்கிட்ட சொல்றேன். இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் ஒரே அளவான எழுத்துக்களை தான் கொண்டிருக்கும். அது பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது ரிச்சும் 4 எழுத்து தான், புவரும் 4 எழுத்து தான், பாஸும் 4 எழுத்து தான், ஃபெயிலும் 4 எழுத்து தான், லவ்வும் 4 எழுத்து தான், ஹேட்டும் 4 எழுத்து தான், குட்டும் 4 எழுத்து தான், ஈவிலும் 4 எழுத்து தான். அவ்வளவு ஏன், ஒயிட்டும் 5 எழுத்து தான், பிளாக்கும் 5 எழுத்து தான், அபோவும் 5 எழுத்து தான், பிலோவும் 5 எழுத்து தான், ஹாப்பியும் 5 எழுத்து தான், ஆங்கிரியும் 5 எழுத்து தான், ரைட்டும் 5 எழுத்து தான், ராங்கும் 5 எழுத்து தான், சக்சஸும் 7 எழுத்து தான், ஃபெயிலியரும் 7 எழுத்து தான், ஃப்ரெண்ட்ஸும் 7 எழுத்து தான், எனிமீஸும் 7 எழுத்து தான், பெர்மனன்ட் 9 எழுத்து, டெம்பரரியும் 9 எழுத்து தான். இது எல்லாத்துக்கும் மேல பாசிட்டிவ் 8 எழுத்து, நெகட்டிவும் 8 எழுத்து தான். இது எல்லாமே தற்செயலா நடந்தது அப்படின்னு நினைக்கிறியா? நல்ல வார்த்தைகள், அதற்கு உண்டான கெட்ட வார்த்தைகள், இது எல்லாமே ஏன் ஒரே அளவு எழுத்துக்களையே கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்டாரு ஆசிரியர். தெரியலையே சார், இது வரைக்கும் இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன். நம்மை சுற்றி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நீ முழுசா நம்புன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நல்லதே கிடைக்கும். நீ தேவையில்லாத பயத்தினாலையும் தயக்கத்தினாலையும் நெகட்டிவா நினைக்கிறனாலதான் உனக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது. இனிமே எனக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு நீ முழுசா நம்பு. கண்டிப்பா உனக்கு இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து எப்போதுமே நீ நல்லவற்றையே தேர்ந்தெடு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மூலமா உனக்கு இனி நல்லது தானா வந்து சேரும் அப்படின்னு சொன்னாரு அந்த பேராசிரியர். இதன் மூலமா இதன் பிறகு எப்பவுமே எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அவன் முழுசா நம்ப ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் அடைந்தான். அதே மாதிரி இனிமே நீங்களும் தேவையில்லாத பயம், தேவையில்லாத தயக்கம், இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. உங்களை சுற்றி நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கண்டிப்பா எனக்கு எப்பவும் நல்லதே நடக்கும் அப்படி நீங்க முழுசா நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு போதும் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த டைமில் யமதர்மன் அவர் கண் முன்னாடி தோன்றி உன்னுடைய ஆட்காலம் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டதும் இந்த ரிச் மேன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. இவர் அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக வேலை செஞ்சு மிகப்பெரிய செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு லக்ஸுரி லைஃப் வரப்போ ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அப்படி ரிட்டையர் ஆகிற சமயத்தில் மரணம் வருது அப்படின்றப்போ அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ அந்த ரிச்மேன் யோசிக்கிறாரு, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யமன் கிட்டே கேட்குறாரு. ஆனால் யமன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஃபைனலாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா கொடுங்க, என்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, அந்த 1 மணி நேரத்தில் நான் இந்த பூமியோட அழகை ரசிக்கணும், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த யமன் அதுக்கும் ஒத்துக்கலை, மறுத்துடுறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க, நான் ஒரு குட் பை நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த யமன் ஓகே உன்னுடைய ஆசைப்படியே நீ செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் அந்த குட் பை நோட்டில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. நான் எவ்வளோ காசு பணம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாலும் கடைசியில் என்னோடய வாழ்க்கையில் ஒரே ஒரு மணி நேரத்தை கூட வாங்க முடியல. ஒரு விஷயத்துக்கு உண்மையாகவே வேல்யூ இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும் அந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட் எழுதி முடிக்கிறாரு. வாழ்க்கை மற்றும் நேரத்தை 2 ஆசிரியர்கள்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை நமக்கு எப்படி நேரத்தை சரியாக உபயோகிக்கணும் அப்படின்றத கற்றுத்தரும். அதே நேரத்தில் நேரம் வாழ்க்கையோடைய மதிப்பை கற்றுத்தரும். வித்தியாசமா யோசி. எதையாவது சாதிக்கணும்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசி.
வித்தியாசமா யோசிக்கிறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியை நோக்கி வேகமா முன்னேற முடியும். மத்தவங்க செய்யறத போலவே நீயும் செஞ்சுக்கிட்டு இருந்தா உன்னால வாழ்க்கையில வேகமா முன்னேற முடியவே முடியாது. அதனால தயவு செஞ்சு சீக்கிரம் முன்னேறணும்னா, உன்னுடைய வெற்றியை நோக்கி ரொம்ப நீ விரைவா முன்னேறணும்னா, ரொம்ப குறைவான தோல்வியோடு வெற்றியை போய் நீ அடையணும்னா, மத்தவங்க எல்லாம் உன்னை பார்த்து பிரமிச்சு போகணும்னா வித்தியாசமா யோசி. மத்தவங்களை போல யோசிக்காம கொஞ்சம் நீ வித்தியாசமா யோசி. செய்யற வேலையை ஒரே மாதிரி எல்லாரையும் போல நீயும் செஞ்சுக்கிட்டு இருந்தீனா இந்த ஜென்மத்துல இல்ல, இந்த ஒரு ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால வேகமா முன்னேற முடியாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. வித்தியாசமா யோசி, வித்தியாசமா யோசி.